நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சிஆர்டி யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நான் உங்கள் நண்பன் முருகன். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, கிருஷ்ணகிரி சேர்ந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குமார்பேட் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். குமார்பேட் சர்வீஸ் பண்ணுற மாதிரி. அதுக்காக போர்டு ஃபுல்லாக கொடுத்து அனுப்பிச்சிருக்கு. அப்படி அது என்னென்னு பார்த்துக்கலாம், என்னென்ன ஃபால்ட்டுன்னு வந்து செக் பண்ணிடலாம் லைவாகவே. பார்த்திங்கன்னா, அவர் வந்து 5200 கழட்டி எடுத்துகிட்டு அப்படி 5200 கழட்டி எடுத்துகிட்டு அப்படி அவர் ட்ரை பண்ணி பார்த்துருக்க அப்படி, பட் முடியல. அப்படி ரிட்டன் கொடுத்து அனுப்பிச்சிருக்க அப்படி நம்மளுக்கு. ஓகேங்களா, ட்ராக் எதுவும் மிஸ் ஆகலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ராக் எதுவும் உரியல. இது பார்த்திங்கன்னா இது ஒரு போர்டு பாருங்கள். இங்கேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5200 மட்டும் கழட்டிருக்க அப்படி, மீதி எதுவும் கழட்டல, அப்படி நிற்குது போர்டு. ஓகேங்களா, இது மாதிரி மாடலில் ஒரு போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டைப். ஓகேங்களா, இது 5200 இருக்குது. இது வந்து சின்ன என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். ஓகேங்களா, செக் பண்ணி பார்த்துடலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவர் கலர் டிரான்சிஸ்டரும் அவரே போட்டிருக்க அப்படி. அது இல்லாமல் இங்கே ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு, யூடியில் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு ஒன்று சொல்லிட்டு ஃபால்ட்டு ஒன்றுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு 10 நிமிஷம் பாட்டு பாடினா ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடுதான், ரிலே வந்துடுது. அது என்னென்னு பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காருங்க. பார்த்துக்கலாம் நண்பர்களே. தொடர்ந்து வீடியோ பார்த்துவாங்க. உங்களுக்கு இது மாதிரி போர்டு எதாவது சர்வீஸ் பண்ணால் சொல்லுங்கள், சர்வீஸ் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட வந்து பொறுத்த வரைக்கும் ஸ்பேருக்கு என்ன ரேட்டு அது இல்லாத நம்மளுக்கு தனி, அவ்வளோதான். மற்றபடி என்ன ஸ்பேர் அதுதான். அதே மாதிரி சில பேரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சிவலட்சணை என்ன 10 ரூபானாலே 10 ரூபா தான். ஓகேங்களா, நம்ம ஏன்னா அது யூடியூப்பில் போட்டு வரோம், நம்மளை நம்பி அனுப்புகிறீங்க, அதனால் நம்ம செஞ்சு தரோம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓப்பன் பண்ணி என்னென்ன ஃபால்ட்டுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா லைவாக பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். ஓகேங்களா, அது செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். இப்போ வந்து இதுக்கு 5200 போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேங்க, முடிஞ்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம இப்போ போகிற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணாலும் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய போர்டு கேட்குறீங்க கமெண்ட் செக்ஷனில், முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் வாங்க, இல்லை கால் பண்ணுற மாதிரி இருந்தால் காலைல 10 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் கால் பண்ணுங்கள். அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன். வாட்ஸ்அப்னால் எல்லா டைம்லையும் ரிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணி என்னென்ன செக் பண்ணி இது பவர் கனெக்ஷன் கொடுத்து என்னென்ன ஃபால்ட்டுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ்க்காக பாருங்கள், மைனஸ் ப்ளஸ் கிரவுண்டு லைன் கொடுத்தாச்சு. லைன் கொடுத்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஆன் பண்ணி பார்த்தா பாருங்கள், இது மாதிரி வந்து இண்டிகேஷன் லைட் இருக்குது சீரிஸ் செக் பண்ணும்போது. அப்போ வந்து இது ஏதாவது ஃபால்ட்டான மட்டும் தான் அது மாதிரி ஏரியும். ஓகேங்களா, இப்போ வந்து இது என்ன ஃபால்ட்டுன்னு ஃபஸ்ட் செக் பண்ணி பார்த்துடலாம். எதனா பெட்டி ஈட் ஏறுதான்னு பார்க்கணும். பாருங்கள், இது 2 பெட்டி ஈட் ஏறுது. பெட்டி ஈட் ஏறக்கூடாது, டிரான்சிஸ்டர் வந்து ஈட் ஏறக்கூடாது. சரி, எதனால் ஈட் ஏறுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா, பாருங்கள், சம்திங் ஏதோ பாடி எடுத்து அது மாதிரி ஏதாவது சம்திங் ஆகிருக்கு. இது செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நண்பர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த சின்ன டிரான்சிஸ்டர். ஓகேங்களா, அந்த டிரான்சிஸ்டர் வந்து போயிடுச்சு. ஓகேங்களா, இது போயிட்டதுக்கு நம்ம வேறு போட்டாச்சு. வேறு போட்டோம், புது டிரான்சிஸ்டர் வேறு மாற்றியாச்சு. பாருங்கள், புது டிரான்சிஸ்டர் வேறு மாற்றியாச்சு. இப்போ வந்து செட் ஆன் பண்ணி பார்ப்போம் போர்ட்டில். ஓகேங்களா, பாருங்கள், மேலே எல்இடி பாருங்கள், லைட் எரியல. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லைட்டு எரிஞ்சிச்சு, இப்போ எரியல. இப்போ பாருங்கள், ஆடியோ இன்புட் கொடுத்து பார்க்குறோம். பாருங்கள், இப்போ வந்து ஆடியோ வருது. அதே மாதிரி அவுட்புட் ஏதாவது டிசி அவுட் ஏதாவது வருதான்னு செக் பண்ணணும். 2 விதத்தில் வந்து டிசி அவுட் வரும். இதில் இப்போ வந்து இது நல்ல செட்டு ஓகே ஆகிடுச்சு. இப்போ வந்து டிசி அவுட் வருதா இல்லையான்னு வந்து செக் பண்ணணும். பாருங்கள், வீடியோ செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள், மல்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 200 வாட்ஸில் வச்சுருக்கிறேன். டிசி வச்சு செக் பண்ணுறேன். அதாவது ப்ளஸ்ஸாக மைனஸாக ஏதோ வரணும், பட் எதுவும் வரல. அப்போ வந்து செட்டு ஓகே. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இது வந்து செட்டு ஓகே. என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன டிரான்சிஸ்டர் ஒன்று ஷார்ட்டு, அதாவது ஷார்ட்டுன்னு சொல்லலாம், லீக்குன்னு சொல்லலாம். அது வந்து நம்ம பெரும்பாலும் இது மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை வரும். மற்றபடிக்கு இது எதுவும் இந்த இதில் இருக்கிற 5200 பொறுத்து எதுவும் ஃபால்ட் இல்லைன்ற பட்சத்தில் பவர் செக்ஷனில் வந்து அவுட்புட் வரல. அதாவது பார்த்தீங்கன்னா டிசி வந்து இது இந்த இடத்துல வந்து டிசி அவுட்புட் வராது, ஆனால் ஒர்க் ஆகாது. அதுதான் சிம்டம்ஸு. இப்போ இதை மாற்றிட்டேன். இப்போ வந்து ஆடியோ வந்து ஒர்க் ஆகுது. பாருங்கள், அதுதான் இந்த போர்டு வந்து ஒர்க் முடிஞ்சிச்சு. அப்போ வந்து அடுத்த போர்ட்டை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த போர்டு எடுத்துப்போம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 5200 வந்து 4 கழட்டிட்டாங்க. இப்போ நம்ம 5200 4 இதுக்கு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி ஆன் பண்ணி பார்த்தா தான் வந்து என்ன ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு ஆன் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு ரெடி பண்ணிட்டோம். என்னென்ன ஸ்பேர் மாற்றிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள், அது கம்பியெல்லாம் நீட்டிட்டு இருக்கிறதெல்லாம் எல்லாமே புதுசு. இது
இந்த டிரான்சிஸ்டர் ப்ளஸ் இந்த டிரான்சிஸ்டர், அதில் பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன சின்னது 2 ஓகேங்களா. இது எல்லாமே மாற்றியாச்சு. இப்போ வந்து இது ஆடியோ வருது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் டிரான்சிஸ்டர் ஆட் பண்ணல. இப்போ வந்து இதுக்கு வந்து மெயின் டிரான்சிஸ்டர் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செட்டை வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். சவுண்ட் வருதுங்களா? அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள். ரெண்டுமே சவுண்டு வருது. இது வந்து பார்த்திங்கன்னா இது 52001943னா இதிலே வந்து ஒர்க் ஆகும் ஆடியோ, ஓகேங்களா. இந்த இதிலே வந்து ஆடியோ ஒர்க் ஆகும். இப்போ வந்து இதுக்கு வந்து 52004 ஆட் பண்ணிடலாம். இதுலேருந்து ஆட் பண்ணிவிட்டு என்னென்ன மெட்டீரியல் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 5200 வந்து 52201943 வந்து கஸ்டமருக்கு கொடுத்தாங்க. அது வந்து ஆட் பண்ணிட்டோம் பாருங்கள். அதே மாதிரி பேக் சைடு பாருங்கள், நம்ம டிரான்சிஸ்டர் வந்து BT139 140 இந்த மெயின் கீழே இருக்கிற 2 டிரான்சிஸ்டர் எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து ஆடியோவும் கொடுத்து செக் பண்ணியாச்சு, ஒர்க் ஆகுது பாருங்கள். இருந்துட்டா ஆடியோ அதே மாதிரி பாருங்கள். லெஃப்ட் சைடும் வருது, தெரியும் உங்களுக்கு. அம்மிங் வருது. 2 ரிசல்ட்டும் 2 நல்லா வருது. இப்போ வந்து இது வந்து ஒர்க் முடிச்சிடலாம், அவ்வளோதான். இது வந்து கட் பண்ணிவிட்டு தின்னர் போட்டு வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு போர்டு அதே மாதிரி மாடல் தான் இருக்குது. இது ஒரு ஃபால்ட்டு, ஓகேங்களா. இதுவும் அட்டன் பண்ணிடலாம், என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். கஸ்டமர் கொடுத்து பார்த்திங்கன்னா 3 போர்டு, இது மாதிரி ஒரு 2 போர்டு ப்ளஸ் ஒரு போர்டு கொடுத்துட்டாங்க. அது ஃபஸ்ட் போர்டு ப்ளூ கலர் போர்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரெட் கலர் போர்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து இது ரெடி பண்ணுவோம். இந்த செட்டும் வந்து ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக இது வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 டிரான்சிஸ்டர் போட்டிருக்கேன். சரி, இந்த மெயின் டிரான்சிஸ்டர் 52002 1N43 போட்டிருக்கேன் பாருங்கள். நான் கட் பண்ணது இருக்குது, ஓகேங்களா. கம்பி கட் பண்ணது இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த BT139 ஒன்று போயிடுச்சு, இது மாற்றிருக்கேன். பேக் சைடு இருக்கிற வழக்கமாக இருக்கிற மாதிரி இந்த டிரான்சிஸ்டர் ஒன்று இது ஒன்று மாற்றிருக்கேன். ஏன்னா ஒரு சேனலுக்கு ஃபால்ட் ஆனால் கம்பல்சரி இது போயிடும். இது இல்லாமல் இந்த பக்கத்தில் இருக்கிற 2 டிரான்சிஸ்டர் போயிடும், ஓகேங்களா. இது வந்து அவங்க டிரான்சிஸ்டர் மட்டும் கழட்டிட்டாங்க. இது 2 டிரான்சிஸ்டர் போட்டும் ஒர்க் ஆகுது. இப்போ இது 2 டிரான்சிஸ்டர் போட்டு ஒர்க் பண்ணும்போது இது வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு. செக் பண்ணால் ஃபால்ட்டு. அப்போ பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், கட் பண்ணது வச்சுருக்கு, இது ஒன்று மாற்றிருக்கேன். அதே மாதிரி தானே பேக் சைடு பாருங்கள், 4 டிரான்சிஸ்டர் மெயின் டிரான்சிஸ்டர் மாற்றிருக்கேன். மற்றபடி எதுவும் மாற்றல, எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. இப்போ வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது ஆடியோ செக் பண்ணிவிட்டேன். மொத்தம் 3 போர்டு கொடுத்து அனுப்பியிருந்தேன். 3 போர்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பின்னெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்னு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்தது வந்து 3 போர்டு கொடுத்துருந்தாங்க, ப்ளஸ் ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டும் கொடுத்துருந்தாங்க. அது வந்து நல்லாவே இருக்குது. அவங்க வந்து ஷார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 போர்டு கொடுத்தாங்க. 3 போர்டும் ரெடி பண்ணிட்டோம். அது ஒவ்வொன்று பார்த்துக்கலாம் என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் டிரான்சிஸ்டர் ஒன்று மட்டும் போயிட்டு இருந்துச்சு. இதில் ஒரு டிரான்சிஸ்டர் இருந்துச்சு, கழட்டிட்டு வேறு மாற்றிட்டேன். இது வந்து ஒர்க் ஆகுது. இந்த ஒரு டிரான்சிஸ்டர் மட்டும் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு, அதை மாற்றினா ஒர்க் ஆகிடுச்சு, ஓகேங்களா. இது வந்து சிம்பிள் ஒர்க்கு தான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 டிரான்சிஸ்டர் ப்ளஸ்ஸு பாருங்கள், இந்த ஒரு டிரான்சிஸ்டர் இந்த ஒரு டிரான்சிஸ்டர் எல்லாம் மாற்றினேன். ஒரு இந்த பாருங்கள், இந்த கிராஸாக இருக்குல்ல, இந்த 4 டிரான்சிஸ்டர் ப்ளஸ் ஒரு கிராஸாக இருக்கிற டிரான்சிஸ்டர் இது ஒன்று. அதில் அது பார்த்திங்கன்னா பாருங்கள் பேக்கில் இங்கே இருக்குது. இந்த ஒரு டிரான்சிஸ்டர் மாற்றினா இது வந்து செட்டு ஓகே ஆயிடுச்சு. சாரி, போர்டு ஓகே ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது இந்த போர்டில் பார்த்திங்கன்னா இந்த 4 டிரான்சிஸ்டர் அவங்களதே கொடுத்தாங்க. இது வந்து கஸ்டமர்தே 4 டிரான்சிஸ்டர் ப்ளஸ் இந்த BT139 BT140 இது ஒரு 3 டிரான்சிஸ்டர் ப்ளஸ் இது ஒரு 4 டிரான்சிஸ்டர். அது இல்லாத பார்த்திங்கன்னா இந்த 2 டிரான்சிஸ்டர் மாற்றினா இது வந்து செட் வந்து ஓகே ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5200 எல்லாமே 5200 வந்தால் கம்பல்சரி 5200 ஆட் பண்ணி தான் வந்து ஆடியோ செக் பண்ண முடியும். அதே மாதிரி இல்லை எனக்கு 1943 5200 காம்போ வந்தது பார்த்திங்கன்னா இந்த 5200 1943 வந்து போட தேவையில்லை. இந்த இருக்கிற சின்ன டிரான்சிஸ்டர்லேயே வந்து ஆடியோ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துடலாம், ஃபால்ட் அட்டன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து போடாமல் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆனாலையும் சீரியஸில் கொடுக்கும்போது ஒன்றும் ஆகாது. இல்லை எனக்கு அது போட தேவையில்லை, போட்டு சப்போஸ் ஏதோ ஃபால்ட்னா அது கழட்ட முடியாது, கழட்டினா ட்ராக் பிடிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இதில் செக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. இப்போ வந்து அவர் கொடுத்த போர்டு ஓகே ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள், அந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருந்தபடி டிலே ஆகுதுன்னு சொல்லியிருந்தபடி, ஆனால் பட் டிலே ஆகலை. ஆடியோ வேறு ஒரு போர்டில் ஆடியோ இன்புட் கொடுத்து செக் பண்ணிடலாம். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது சர்வீஸ் இருந்தால் சொல்லுங்கள் நண்பர்களே. இப்போ இந்த சர்வீஸ் செஞ்சு தரோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லோ குவாலிட்டி ஹை குவாலிட்டி எல்லா டிரான்சிஸ்டரும் நம்மக்கிட்ட இருக்குது பாருங்கள். எல்லாமே டிரான்சிஸ்டர் தான். உங்களுக்கு என்ன மாதிரி போர்டுனாலும் சர்வீஸ் பண்ணி தரோம், ஓகேங்களா. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது சர்வீஸ் இருந்தால் சொல்லுங்கள். போர்டு வேணாலும் சொல்லுங்கள். போர்டு பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒர்க்கு போயிட்டுருக்கு. சர்வீஸ் ஒர்க் இருக்கிறதுனால அது நிறுத்தியாச்சு. நிறைய ஒர்க்கு இது பார்த்திங்கன்னா இது வந்து 2 பிட் மோனோ, இது வந்து பார்த்திங்கன்னா 4 பிட்டு
ஸ்டீரியோவும் பண்ணிக்கலாம், மோனோ பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே இருக்குது, போர்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒர்க்கு ஃபினிஷ் ஆகலை, நான் ஸ்பேர் மட்டும் லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு அது மாதிரி போர்டு ஏதாவது வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. இது MSc யூடியூப் சேனல் பண்ணாவும். நன்றி, வணக்கம்.